ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு லைனிங் பிளவுஸோட கட்டிங் ஒர்க் தான் வந்து பார்க்க போறோம். இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 42 இன்ச்சு சைஸ் பக்கமா வந்து வருது. 40க்கு மேலதான் இருக்கு இந்த பிளவுஸோட சைஸ். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆனா வந்து நமக்கு அந்த பிளவுஸை பார்க்கும்போது அந்த அந்த அளவுக்கு வந்து இருக்கிற மாதிரி தெரியாது. நம்ம கொஞ்சம் பாடி வந்து பெருசா இருக்கிறப்ப நம்மளோட ஜஸ்டோட சைஸுமே வந்து நமக்கு வந்து பெருசா இருக்கும். ஆனா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம வந்து கட்டிங் போடுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம். ரொம்ப வந்து பிளவுஸ் வந்து அப்படியே சட்டை மாதிரி இல்லாம கரெக்டான அளவுல எப்படி அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி கட்டிங் போடுறது அப்படின்னா வந்து பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைனிங் கிளாத் எல்லாம் நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் வந்து போட போறோம். மெயின் கிளாத் வந்து தனியா வந்து எடுத்து வச்சிருக்கேன். மெயின் கிளாத் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து இருக்குது. இது வந்து 1:10 வந்து எடுத்திருக்கிறாங்க செப்பரேட்டா. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவுல விடுறேன். ஏன்னா நம்ம வந்து தைச்சுதான் திருப்பி விட போறோம், அதுக்காக தான். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸ்ல எந்த கரெக்ஷனுமே வந்து கிடையாது. இப்ப நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அளவு போட்டுக்கலாம். ஸ்லீவ் அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப மார்க் பண்ண லைன்ல கரெக்டா நம்ம கையை வச்சுட்டு இப்படி ஃப்ரண்ட் இந்த சைட்ல நமக்கு பிசிறு வரும் பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அதே போலவே இந்த சைட்லயும் வந்து ஒரு 1/4 இன்ச் மேல தள்ளி மார்க் பண்ணிட்டு இது வந்து ரெடி அளவு. நம்ம வந்து மார்க் பண்ணிருக்கிறது ரெடி அளவு. இது நான் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவா விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த பிசிறு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க். அதுக்கு அடுத்து வந்து அடியில் நமக்கு ஒரு துணி இருக்கும், அதையும் இந்த மாதிரி வந்து கரெக்டா எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டேன். இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து குடஞ்சி வெட்டின மாதிரி வந்து இல்ல, லைட்டா தான் வந்து குடஞ்சி வெட்டி இருக்குது. இப்ப இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவுக்கு வந்து உங்களுக்கு நான் அதிகமா வந்து நீங்க ஜாயின் போடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கரை பக்கம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் போடுற மாதிரி வந்து இருக்காது. இப்ப இதுல 2 பீஸை மட்டும் நான் தனியா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன். இதோட சென்டர்லயே ஒரு கட் கொடுத்துடலாம். அப்புறம் நமக்கு இது சரியா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக குறைஞ்சு பார்க்கறதுக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துறேன். அடுத்து நம்ம பேக் பார்ட் வந்து போட்டுக்கலாம். ஸ்லீவ் நீங்க வந்து கரெக்ஷன் வந்து என்னென்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த அளவு எவ்வளவு வருதோ அதுல இருந்து நம்ம இங்க வந்து ஒரு 3 இன்ச் மைனஸ் பண்ணி அந்த அளவு வைப்போம். அந்த மாதிரி வச்சாலே போதும். இல்லைன்னா நம்ம வந்து ரொம்ப மேல இந்த இடத்த ஏத்தணும் அப்படின்னா நமக்கு அந்த கை வந்து ரொம்ப பெரிய கை மாதிரி வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணாலே வந்து அது கரெக்டா இருக்கும். கீழே ஒரு மார்ஜின் அளவுக்கு போட்டுட்டு இதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிடலாம். பாருங்க, இது ரெண்டையும் நான் வந்து ஒன்னா மடிச்சுட்டு இதோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே போலவே வந்து ஷோல்டர் ரெண்டையும் இந்த மாதிரி வந்து ஒன்னா வச்சுட்டு அதோட சென்டர் வந்து மார்க் பண்ணிடுறேன். இப்ப இந்த அளவை நம்ம இந்த இடத்துல வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸோட உயரம் நம்ம வந்து பேக் பார்ட் எப்படி இருந்தாலும் சரி, ஆனா ஃப்ரண்ட் பார்ட் தான் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் பிளவுஸ் வந்து அழகா இருக்கும். இப்ப பிளவுஸோட உயரத்தை வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கலாம். இப்ப இதோட சென்டர்ல நான் கரெக்டா இதே போல வந்து வச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த சென்டர்ல இருந்து கழுத்தை இப்படி கொண்டு போயிடணும். இப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறமேலு இதுக்கு நேரா ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இந்த சைட்ல இருந்து 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுறோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்லயும் ஒரு 1/4 இன்ச் அளவு விட்டுறோம். இது சென்டர் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. கீழே வந்து இந்த இடத்துல இருந்து இடுப்பு உயரம் வந்து கரெக்டா வருதா அப்படிங்கறதையும் பார்த்துட்டு ஆம்கோல் வளைவு வந்து எடுத்துடலாம். நம்மளோட விரலை இது மாதிரி 3 இடத்துல நடு பகுதியில வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு உள்ள பிசுரோட சேர்த்தி வந்து வரும். இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு.
நான் மார்க் பண்ணினது இந்த இடம், நமக்கு வந்தது இந்த இடம். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்துக்கு வந்து வந்துரும். அதே போலதான் இந்த சைட்லயும் நமக்கு 1/4 இன்ச் விட்டுருக்கோம். நம்ம தைக்கிறப்ப ரெடி அளவு இந்த இடத்துக்கு வந்து வந்துரும். ஓகேங்களா? இப்ப நம்ம லைன் வரைஞ்சாச்சு. இது எத்தனை இன்ச் சைஸ் பிளவுஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 அப்படின்னா 42 இன்ச் சைஸ் பிளவுஸ். 10 42 இன்ச் சைஸ் பிளவுஸ். பிளவுஸோட உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியா 16 இன்ச் வந்து இருக்குது. மேல இருந்து கீழே ஆம்கோலுக்கு 6 இன்ச் கொடுத்துருக்காங்க. 6ல பாதி அப்படின்னா நமக்கு இந்த இடம் 3. அதே மாதிரி இந்த சைடு 4.5 வருது. இப்ப இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த இடம் வந்து நெக் போர்ஷன் மட்டும் கட் பண்றப்ப இந்த மாதிரி கேப் விட்டு நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த நெக்ல அந்த கரெக்டா வந்து அந்த கழுத்து அகலமா போயிடுது, கழுத்து லூஸ் ப்ராப்ளம் வருது, அந்த மாதிரி மிஸ்டேக் வருது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து வராம நம்ம இந்த மாதிரி வந்து பாத்துக்கலாம். இது வந்து நம்ம லைனிங்ல வச்சு அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமேலு இந்த இதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கடுத்து கீழே நான் இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துட்றேன். அடுத்து இந்த சைஸ்க்கு நம்ம வந்து முன்பாகம் போடுறோம் அப்படிங்கிறப்ப அது எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படிங்கறது உங்களால வந்து கெஸ் பண்ண முடியும். இப்ப அந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து எப்படி போடுறோம் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். எவ்வளவு பெரிய பிளவுஸா இருந்தாலுமே நம்ம அதுல பட்டி வந்து ரொம்ப பெருசா வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப பெரிய பிளவுஸா வந்து தெரியும். இதுல எல்லாம் பாருங்க எவ்வளவு சின்னதா தான் பட்டி வந்து வச்சிருக்காங்க. அதாவது முன்பாகத்தை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு பட்டியோட அளவை சின்னது பண்றப்ப நமக்கு அந்த கப் சைஸ்மே வந்து பாக்குறதுக்கு கரெக்டா கச்சிதமா இருக்கும். ரொம்ப அகலமா போகாம நீளத்துல வந்து வந்துரும். பட்டியோட சைஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்னதா இருக்கும். இப்ப இதோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம வந்து போட்டுடலாம். உங்களுக்கு வந்து உங்களோட பிளவுஸ் பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்குது, ஒரு சட்டை போடுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்க வந்து கட்டிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நெக் லைன் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டரு இந்த சைடும் 1/4 இன்ச் விட்டுட்டு இங்க இருந்து மேல தள்ளி ஒரு 1/4 இன்ச். இதோட முன் உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கிறது அப்படின்னு இப்ப நம்ம வந்து எல்லா சைடும் எடுத்தாச்சு. இந்த ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாருங்க மேல இருந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு லைன், அதுக்கப்புறம் கீழே வந்து லைட்டா பெண்ட் வரும். நம்ம ஒரு 1/4 இன்ச் தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இதோட முன் உயரம் எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து இது 15.5 இன்ச் பக்கமா வந்து வருது. நமக்கு ஃபுல்லா மேல இருந்து கீழே வரையும் வந்து நான் சொல்றேன். ஆனா நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 13 அந்த அளவுக்கு தான் வந்து வைக்கிறது. இது வந்து எக்ஸ்ட்ராவா நமக்கு 1 or 2 இன்ச்சஸ் வந்து வருது. அதே மாதிரி பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையும் வந்து ஒன்னா போட்டுட்டு இந்த சைடு ஆம்கோல் வந்து கரெக்டா வருதா, நமக்கு இந்த குடஞ்சு பாகம் கரெக்டா வருதா, இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்து பட்டி வந்து கட் பண்ணிடலாம். பாருங்க பட்டிக்கு நான் வந்து அப்படியே கொக்கி பக்கத்தை வந்து வச்சுக்கிறேன். கொக்கி பக்கத்தை வச்சுட்டு மேல வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுல வந்து கீழால மார்க் பண்ணிட்டு இந்த சரியா வந்து ஓவர்லாக் வர பக்கத்தை வந்து மார்க் பண்ணிட்டு அதே போல இந்த சைட்லயும் வந்து ஓவர்லாக் வர பக்கத்துல வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதுவே எக்ஸ்ட்ராவா 4 தையல் எக்ஸ்ட்ரா துணி இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறதுனால இந்த சைஸ்க்கே நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துடலாம். இப்ப அவ்வளவுதான் மார்க் பண்ணியாச்சு. இப்ப இதுக்கான பட்டியும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. பட்டி வந்து நம்ம லைட்டா அந்த மாதிரி வந்து குடஞ்சு வெட்டணும் அப்படின்னாதான் நமக்கு வந்து வச்சு ஸ்டிச் பண்றப்ப நல்லா ஷேப்பா அழகா இருக்கும். லைட்டா மட்டும் நம்ம குடஞ்சோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அது பட்டி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நமக்கு ரெண்டு பக்கமும் தேவையான அளவுக்கு எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம நார்மலா எப்பயும் ஒரு இன்ச்சுக்கு குடைவோம், சாரி 1/2 இன்ச் குடைவோம் எப்பயும் போல. ஆனா இதுல வந்து ஒரு இன்ச் பக்கமா வந்து குடஞ்சு எடுத்திருக்குது. இப்ப நம்ம மெயின் கிளாத்ல வந்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஸ்லீவுக்கு வந்து ஒரு டிசைன் வந்து கேட்டிருக்காங்க. அந்த ஸ்லீவுக்கு டிசைன் வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். இப்ப ட்ரெண்டிங் மாடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் வந்து இதுக்கு ட்ரை பண்ண போறோம். 1:10 வந்து கிளாத் வந்து எடுத்திருக்காங்க. நம்ம ஸ்லீவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீல வாக்குல நமக்கு கரெக்டா இருக்கா இல்ல அகலத்துல போட்டா கரெக்டா இருக்கா அப்படிங்கறத வந்து பாத்துக்கலாம். ஏன்னா நம்ம அப்பதான் ஜாயின் போடாம ஸ்டிச் பண்ண முடியும். இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜாயின் போட்டுதான் வந்து ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கு. அதனால கரை சைடு வர மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்ப நான் கரை சைடு வர மாதிரி போட்டிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லீவுக்கு இந்த சைட்ல வந்து எடுத்துக்கலாம். அது போக கிளாத் வந்து நமக்கு தேவைப்படும். மெயின் கிளாத் வந்து பேக் பார்ட் வந்து இந்த சைட்ல நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பட்டி வந்து அரேஞ்ச் பண்ணணும். பட்டி மெயின் ஃப்ரண்ட் பார்ட். அது போக நமக்கு இவ்வளவுதான் வந்து இன்னும் கிளாத் வந்து இருக்குது. இந்த கிளாத்தை வச்சுதான் நம்ம வந்து டிசைனுக்கு வந்து எடுக்கணும். அது போக பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்ல நமக்கு வந்து கிளாத் இருக்குது இல்லைங்களா, இந்த கிளாத் எல்லாம் தான் வந்து நம்ம வந்து டிசைனுக்கு வந்து எடுத்துக்கணும். இப்ப இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிட ஆரம்பிச்சிடலாம். இதுலயும் நமக்கு இன்னுமே கிளாத் வந்து தேவைப்படுது அப்படின்னா நம்ம இந்த பட்டிக்கு கொடுத்துருக்குற இந்த ஃப்ரண்ட் பார்ட்ல கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா, ஒரு இன்ச்சு அது வந்து லைனிங்ல மட்டும் கொடுத்துட்டு மெயின் கிளாத்ல வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் கொடுத்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இன்னொரு தடவை எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு, அதே மாதிரி குறிப்பா இதோட ஸ்லீவ் வந்து நமக்கு அந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா கிராஸ் வந்து கரெக்டா இருக்கணும். எப்படி போட்டாலும் சரி கிராஸ் கரெக்டா இருக்கிற மாதிரி வந்து பார்த்து போட்டுக்கோங்க. நான் இதே போலவே வந்து போட்டிருக்கேன். நம்ம இப்படி வந்து பாக்ஸ் ஷேப்ல எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த சைடு கரெக்டா இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க. இப்போ மீதி எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு. பேக்கு ஸ்லீவ் ரெண்டும் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டிக்கு இந்த சைடும் ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த சைட்லயே வந்து எடுத்திருக்கேன். பட்டி பீஸ், அடுத்தது இதோட ஃப்ரண்ட் பார்ட். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.